பாதுகாப்புத்துறை வல்லுநர் திரு திருமாறன் இணைஞ்சிருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார். இப்ப இந்த மாதிரியான ஒரு விமான விபத்து அப்படிங்கிறது நிச்சயமா எதிர்பாராதது ஒண்ணுதான். ஆனாலும் கூட இந்த பாதுகாப்பு அப்படிங்கிற நம்ம விஷயத்துல எந்த அளவுக்கு கவனம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இது முதல்வராக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சக பயணிகளாக இருந்தாலும் கூட சரி, எல்லாருக்குமே அந்த விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணுதானே அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய தரப்புல இருந்து நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? மேடம், நம்ம ஏர்கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஹையஸ்ட் ப்ரோட்டோகால் இருக்கும் மேடம். சேஃப்டி ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி விபத்துகள் ரொம்ப துயரமான சம்பவம் தான். இது நடந்திருக்கானா ஏற்கனவே நடந்திருக்கு. நம்மளுடைய ஃபார்மர் என்விஎன் சோமு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருந்திருக்காரு கிராஃப்ட்ல. இப்போ நம்மளுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவரும் ஊட்டியில இறந்திருக்காரு. இது வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் மேடம். அன்லெஸ் வி ஃபைண்ட் அவுட் இப்பதான் இறந்திருக்காங்க, அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, பட் டீடைல்ஸ் வரணும் எதனால அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது அன்பார்ச்சுனேட், வெரி அன்பார்ச்சுனேட். அதுவும் ஒரு ஹை ப்ரொஃபைல் விவிஐபி போறதெல்லாம் ஹை ப்ரோட்டோகால் தான் எடுத்திருப்பாங்க. பட் ஸ்டில் வி ஆர் ஃபேசிங் தி சார்ட் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸுங்க. இது ஆக்சிடென்டா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் எப்பவுமே எடுப்பாங்க. ஹை செக்யூரிட்டி இருக்கும். ஏன்னா சர்டிஃபிகேஷன் இல்லாம எடுக்க மாட்டாங்க. ஃபிளைட்டோடைய க்ரூவும் சர்டிஃபிகேட் இல்லாம எடுக்க மாட்டாங்க, பைலட்ஸும். பட் we have to see to it, ma'am. நமக்கு இன்னொரு தகவலும் கூட கிடைச்சிருக்கு சார். அதாவது தரை இறங்கும் போது அவசரமா இந்த விமானம் தரை இறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதனால கூட இந்த விபத்து நடக்க வாய்ப்புகள் இருக்குமா? கண்டிப்பா மேம். ஒரே ஒரு இது கூட நம்ம we have to very keen 100% 200% we have to be very keen. ஒரே ஒரு இது கூட நம்ம மிஸ்ஜட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஏர்கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ரெகுலர் மெயின்டெனன்ஸ்ல இருக்கும். எப்பவுமே ஈவன் பிரைவேட் செட் ஆகட்டும் இதாகட்டும் எப்பவுமே மெயின்டெனன்ஸ்ல தான் இருக்கும். சேஃப்டி மெஷர்ஸ் they will take excellently well. பட் பியாண்ட் தட் இத மாதிரி ஒரு பைலட்டோட என்ன சொல்றதுலாம் கேர்லெஸ் சொல்லலாம், இல்ல அவருடைய கம்பல்ஷன் எதனா இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஆகுதுங்க. ஒரு விமானம் அவசரமா தரை இறங்குறாங்க அப்படின்னா என்னென்ன காரணங்களை அடிப்படையா வச்சு இந்த விமானங்கள் அவசரமா தரை இறங்கும்? வெதர் இருக்கும் மேடம். சப்போஸ் அங்க வெதர் நம்ம கண்டிசிவா இல்ல, சிக்னல் எதாவது வீக்கா இருந்தாலோ, இல்ல பைலட் மே ஸ்மெல் சம்திங், இது ஏதோ டேமேஜ் ஆகுது, நம்ம கோளாரா இருக்குன்னு தெரிஞ்சதுனாக்க இமிடியேட்டா ஒரு இறக்குவாரு. பட் இது எதனாலன்னு தெரியல. ஓகே, இப்ப ஒரு விமானம் அவசரமா தரை இறங்குது, ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த தகவல் தெரிவிக்கப்படும் இல்லையா குறிப்பிட்ட ஒரு அதிகாரிகளுக்கு? கண்டிப்பா நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கோம், அவங்க சொல்லுவாங்க. அது இப்போ பேஸ் பண்ணி தான் ஒரு இறக்கி இருப்பாரு. unless he got the signal you won't get it down. ஆமா, சிக்னல் வந்திருக்கும் அவருக்கு. எஸ் சார், நீங்க சொல்லலாம். அதுதான் மேம், இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. பட் அதையும் மீறி எதனா கோளாறு மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்தால் வழியா அவர் இறக்கிருக்க மாட்டாரு. we have to see to it, ma'am. ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த அந்த விமான விபத்துல கூட, அதாவது பயணி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்றாரு, குறிப்பிட்ட அதிகாரிக்கு அவர் கனெக்ட் பண்றாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருக்கும் பொழுதுதான் அந்த பெரிய விமான விபத்து கூட நடந்துச்சு. ஒரு இது நம்ம இப்போ ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். அதாவது இது எவ்வளவு சீக்கிரத்துல இந்த மாதிரியான நடக்கிறதுக்கான அந்த சான்சஸ்லாம் இருக்கு அப்படிங்கறதுலாம் அந்த அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா போன வாட்டி கூட அந்த விஷயம் நடக்கும்போது ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறது, ஒரு அந்த விமானி கத்துனாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே பேசு பொருளாகும் கூட ஆகிருந்துச்சு. என்ன நடந்துச்சு, அந்த ரெட் லைன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கூடமே இருந்துச்சு. இப்ப இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பறக்கும் பொழுது இத தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார்? மேம், நீங்க டிஸ்டன்ஸ் சொல்லும் போது நீங்க ரெண்டு வழியா பாக்கலாங்க. நம்ம நினைக்கிறோம் ஹைல போட்டாதான் ரிஸ்க் அப்படின்னு இல்ல. சம்டைம்ஸ் லோவா பறக்கிறது தான் ரிஸ்கா ஆயிடுதுங்க. நம்ம இப்ப கூட பார்த்தோம், லேட்டஸ்ட் நம்ம ஏர்கிராஃப்ட் கூட கீழே இறங்கும் போது இட் வாஸ் காட். அது இன்னும் நம்மளுக்கு தெரியல, அது பேர்டா இல்ல மரம் இடிச்சதான்னு தெரியல இல்லைங்களா. ஸோ பட் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீப்ரீஃபிங்லாம் பண்ணுவாங்க. எப்பயும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் அது டீப்ரீஃபிங் பண்ணுவாங்க, அதை அனலைஸ் பண்ணுவாங்க. இனிமேல் இதை மாதிரி தவறுகளை, இதை மாதிரி எரர்ஸ் தவிர்க்கலாம் தான் பார்த்துருப்பாங்க.
ஸோ நம்ம இது வந்து புதுசா இருக்கும். we have to find out. ஓகே. இந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த தனி விமானங்கள்ல கூட அதை கரெக்டா குறிப்பிட்டு கண்டுபிடிச்சு இதற்கான ரீசனை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? கண்டிப்பா இருக்கு மேடம், கண்டிப்பா இருக்கு. அதாவது மெட்டிகுலஸா நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். போஸ்ட் இன்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போதும் we have debriefing. டெக்னிக்கல் சைட்ல இருந்து இருப்பாங்க, நம்ம பைலட் சைட்ல இருந்து இருப்பாங்க, எல்லாருடைய கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு சின்ன ஒரு சஜஷன்ஸ் வந்தா கூட இமிடியேட்டா வில் இம்ப்ளிமெண்ட். அது ஃபியூச்சர் மாடல்ல வந்து அந்த சின்ன குறைகளா இருக்கலாம்னு சொன்னதை கூட they will rectify it. ஓகே. அப்பதான் they will ensure the safety, passengers சேஃப்டி அப்பதான் பண்ணுவாங்க. பட் நம்ம ஏர்கிராஃப்ட் பொறுத்தவரை ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் தான் எடுப்பாங்க மேம் எப்பவுமே. ஸோ இட் வில் பி ஸ்லாக்கனிங்ல இருக்க மாட்டாங்க. they will take advanced level of safety measures தான். ஓகே. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.